A cross B வெட்டு B cross A equal to A வெட்டு B cross B வெட்டு A. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் எடுத்துக்கலாம் சாமி. செப்பரேட் ப்ராக்கெட் A cross B. ஏவும் பியும் ஜோடி சேர்த்து ஆல்ரெடி இந்த கணக்கில் எழுதி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்து எழுதலாமா? இதோ 2 3 2 5 4 3 4 5 5 3 5 5. ஓகே, 2 3 கிராஸ் போட்டால் டபுள் ப்ராக்கெட் சிங்கிள் ப்ராக்கெட் 2 3 2 5 4 3 4 5 5 3 5 5. ஓகே சொல்லலாம். அடுத்தது பாரு சாமி, அடுத்த ப்ராக்கெட் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு யாரை போடணும்? பிஏ போடணும். ஒன்றும் இல்லை, இது ஏ கிராஸ் பின்னா இந்த ஜோடி அப்படியே மாற்றி எழுதுங்க சாமி. 3, 2 5, 2 3, 4 5, 4 3, 5 அடுத்து 5, 5. சில புரியுதில்ல? இந்த ஜோடியை அப்படியே இந்த நம்பர் முன்னாடி வரணும், இந்த நம்பர் பின்னாடி போகணும். எழுதிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ வெட்டுனா பொதுவானது ஏ கிராஸ் பி வெட்டு பி கிராஸ் ஏ. எதனா பொதுவாக இருக்கான்னு பாருங்கள் சாமி. 2 3 வேறு எதனா இருக்கா பாருங்கள். முன்னாடி 2ன்ற நம்பரே இல்லை. 2 5 2 5 5, 2 வேறு 2, 5 வேறு. ஓகே, பொதுவாக எதுவும் இல்லை. 4 3 எதுவும் இல்லை சாமி. அப்போ எதுவுமே இல்லைன்னா அது நல் செட். நல் செட்னா வெற்று கணம். இது ஈக்குவேஷன் 1. ஓகே, அடுத்த ரைட் சைட் ப்ராக்கெட் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஏவுக்கும் பிக்கும் சொந்தமானது, பொதுவானது. ஏவில் 2 4 5 பியில் 3 5. இப்போ இதில் இதில் யார் இருக்காங்கன்னா 5 இருக்குது. அப்போ 5 போட்டுக்கலாமா? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 5. அடுத்த ப்ராக்கெட் பாருங்கள் சாமி. அடுத்த ப்ராக்கெட் பி வெட்டு ஏ. பி வெட்டு யார்? 5 தானே. ஏ வெட்டு பியும் பி வெட்டு ஏவும் இதில் 5ன்னா அதில் 5ன்னா இதில் 5 இருக்கும்போது அதில் 5 தானே இருக்கும். ஓகே, இங்கே ஒன்று தப்பு பண்ணியிருக்க செல்லும். 5, 5 இருக்கான்னு பாருங்கள். 5, 5 இதில் இருக்க உறுப்பு பொதுவாக இருக்கிறது தானே. ஸோ 5, 5. ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் பண்ண போகிறோம். ஏ வெட்டு பி கிராஸ் பி வெட்டு ஏ. ரெண்டுத்தையும் ஜோடி சேர்க்கலாமா? 5, 5. இந்த கிராஸ் போட்டாவே என்ன சாமி இருக்கணுங்க? நமக்கு டபுள் ப்ராக்கெட் சிங்கிள் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே, இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் தி equation 1 and 2 1 equal to 2 hence proved. Okay, அடுத்த fourth sum சாமி. C minus B minus A equal to C வெட்டு A சேர்ப்பு C வெட்டு B. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் B minus A equal to ஃபஸ்ட்டு B என்ற கணத்தை நான் எழுதிக்கிறேன் சாமி. B என்ற கணம் 3, 5 மைனஸ் A என்ற கணம் 2 4 5. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து தான் இதை நீக்கணும். இதிலேருந்து இதை கழிச்சா போதும். இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருந்தால் இதை எடுத்து விட்ருங்க. அதாவது பொதுவானதை நீக்குகன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை சாமி. இதில் 5 இருக்குது, இது 5 இருக்குது. எதை தான் அடிக்கணும்னா இங்கே தான் அடிக்கணும். அடிச்சுட்டு இங்கே முன்னாடி யார் இருக்காங்க? பி தான் இருக்குது. பியில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ 3. ஓகே, அடுத்து பாருங்கள். சி மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு சியினோட இது ஒன்றா எடுத்துக்கிறோம் 2 மைனஸ் பி மைனஸ் ஏ என்ன இருக்குது 3. அப்போ ரெண்டுத்துக்கும் யாருன்னா பொதுவாக இருக்காங்களா? அங்கே கேன்சல் பண்ணிட்டு எதுனா யாருமே கிடையாது. வெற்று கணம். ஈக்குவேஷன் 1. இங்கே சி வெட்டு ஏ. சின்றது 2 வெட்டு ஏ என்ற கணம் 2 4 5. தட் இஸ் ஈக்குவல் டு 2க்கும் இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கும் பொதுவாக யார் இருக்காங்கன்னு பாருங்கள் சாமி. 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது சி வெட்டு பி. சி 2 வெட்டு பி 3 5. ரெண்டுத்துக்கும் பொதுவாக யாருனா இருக்காங்கன்னா இல்லைன்னா என்ன கணம் போடணும்? வெற்று கணம். இப்போ ஃபுல்லாக எடுக்கிறோம் சாமி. சி வெட்டு ஏ சேர்ப்பு சி வெட்டு பி ஈக்குவல் டு சி வெட்டு ஏவையும் சி வெட்டு பியையும் சேர்க்க போகிறோம். சாரி சாமி, கணக்கு தப்பாக எழுதிக்கிறேன். பி டேஷ்
அப்போது நம்ம பி டேஷ் எழுதணும். சி வெட்டு பி டேஷ். பி டேஷ்னு வந்தாவே அனைத்து கணம் எனக்கு தேவை. அப்போ அனைத்து கணம் நான் எழுதலன்னு போது இங்கே எழுதிக்கிறேன். அனைத்து கணம் நான் நம்பர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது என்ன சொன்னால் 1லேருந்து 9 கூட எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 இதுக்குள்ளே தான் நம்பர் எடுக்கிறோன்னு சொன்னேன். அனைத்து கணம் எழுதியாச்சு. இப்போ பி டேஷ் இதை அழிச்சு கொடுத்துட்றேன். சாரி செல்லம். ஃபஸ்ட்டு பி டேஷ் போட்டுறேன். பி டேஷ்னா என்னது? பிஐ நீக்குது. எதுலேருந்து நீக்க போகிறோம்? அனைத்து கணத்துலேருந்து நீக்க போகிறோம். அப்போ பி யார் 3 5 இந்த 3 5 மட்டும் விட்டு மீது அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதணும். யார்? 1 2 4 6 7 8 9. ஓகே சாமி. இப்போது சி வெட்டு பி டேஷ் அப்படின்னு சொன்னால் சிக்கும் பி டேஷுக்கும் பொதுவானது யாருன்னு பார்க்குறோம். சிக்கும் பி டேஷுக்கும் பொதுவானவங்க. இப்போ சி என்றது என்னன்னு எடுத்திருக்கோம் 2. ஐயோ எனக்கு இதே ரோதனையாக போச்சு சாமி. சாரி சாமி. பொதுவானது யாருமே கிடையாது. அப்போ பொதுவானதை நீக்க முடியாது. அப்போ சி மைனஸ் பி வெட்டு சி இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. நீக்கினா இதை விட்டுட்டு எழுதணும், இல்லைன்னா இதை அப்படியே எழுதணும் சாமி. ஓகே. இப்போது சி வெட்டு பி டேஷ். சி வெட்டு ஃபஸ்ட்டு சி வெட்டு பி டேஷ். சி என்றது என்னது? 2. இதில் யார்? பி டேஷ். வெட்டுனா அது பொதுவானது. சிக்கும் சின்றது 2 தான் சாமி நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கில் சி 2 பொதுவானது யார் இருக்காங்க? 2 மட்டும் தானே இருக்காங்க. ஓகே. இப்போ 2த்தையும் சேர்த்து எழுதலாம். இதையும் சேர்த்து எழுதலாம் சாமி. ஒரு கணத்தில் ஒரு நம்பர் ஒரு முறை மட்டும்தான் வரணும். ஸோ 2 ஈக்குவேஷன் 2. ஸோ 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம். ஸோ 1 = 2 hence proved.